இதுல எனக்கு ஒரு டவுட் என்ன ஆச்சுன்னா, இதுல சார்ஜ் வந்து கீழ தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கு மேல இருக்கிறது நம்ம ஐடியமா எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல ஃபேர் வேல்யூ கேப் நம்ம எடுக்கலாமா? இல்ல இதுக்கு மேல ஒரு ஃபுல் பேக் வச்ச பிறகு அதுதான் ஐடியமா வருமா ப்ரோ? இல்ல ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ. மார்க்கெட் மேல போச்சு. ஹை வச்சுட்டு கீழ வந்து மேல போய் இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஓகேவா? இதுதான் லோ. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருச்சு மார்க்கெட். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுற ஏரியா இந்த ஏரியா. ஓகேவா? சரி ப்ரோ. இந்த கேண்டலோட ஹைய இங்க ஆல்ரெடி எடுத்ததால இங்க ஒரு ஸ்விங் வந்து நடந்திருக்கு. கரெக்ட்டா? நடந்திருக்கு ப்ரோ. இந்த ஐடியம்க்கு மேல மார்க்கெட் போகும்போது, இது வந்து ஆர்டர் பிளாக், இது எஃப்இஜி. கரெக்ட்டுங்களா? ஓகே ப்ரோ. மார்க்கெட் எஃப்இஜில என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல வச்சிருக்கலாம். டார்கெட் பண்ணிருந்தா கரெக்ட் தானே? இதுல என்ன மிஸ்டேக்? இல்ல மிஸ்டேக் இல்ல. நான் இது ஒரு முன்னாடி இந்த இன்டர்னல் ஸ்விங்குக்குள்ள நம்ம ஐடியம் எடுப்போம்ல, அதுவோட கரெக்ட்டா வருதான்னு தான் கேட்கிறேன். இல்ல கரெக்ட் தானே இப்ப ஏதாவது ஆ. டவுட் இருக்கா இதுல? இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்ல அது இப்ப கன்ஃபார்மான்னு தான் கேட்டேன். அதுக்கப்புறம் இவர் என்ட்ரி டைப் 3யையும் இங்கேயே போட்டிருக்காரு பாருங்க. தெரியுதுங்களா? ஓகே ப்ரோ. அது தெரியுது ப்ரோ. ஓகேங்களா? ஏன்னா இது ஐடியம். ஐடியம்க்கு மேல இங்க ப்ரீவியஸா இருக்கிற கேண்டலோட ஹைய ஸ்வீப் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கேண்டல். இந்த ம். கேண்டல் பிளஸ் இந்த எஃப்இஜி. இது ஒரு ஆர்டர் பிளாக்கா? இது மிஸ் ஆயிருந்ததுன்னா எக்ஸ்ட்ரீம்ல வந்து ஆர்டர் பிளாக்கே கிடையாது. ஏன்னா இந்த கேண்டலுக்குள்ளே தான் இங்க எஃப்இஜி இருக்கு. தெரியுதுங்களா? 1, 2, 3 எஃப்இஜி இருக்கா? இந்த எஃப்இஜி ஆல்ரெடி இங்க டேப் பண்ணிச்சு. அதால தான் மார்க்கெட் இந்த பர்டிகுலர் ஏரியால இருந்தே ஃபால் ஆச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? புரிஞ்சுச்சு ப்ரோ. புரிஞ்சுச்சு ப்ரோ. அந்த இந்த இன்டர்னல் சிங்க்ல இருக்க ஐடியாம நம்ம எடுத்துக்கலாம். நீங்க முன்னாடி இது சொன்ன பாருங்க. மாரி இந்த இதுல. ஒரே ஒரு பெரிய கேண்டில். இது இது இந்த 2 கேண்டிலும் சேர்த்து செகண்ட் கேண்டலா எடுத்துக்கலாம். இது பிரேக் ஆன கேண்டில் தான் செகண்ட் கேண்டில். இந்த 3 கேண்டிலும் செகண்ட் கேண்டில். இது தேர்ட் கேண்டில். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவும், தேர்ட் கேண்டிலோட ஹையும் இங்க எஃப்இஜி இருக்கா? இந்த எஃப்இஜியை இந்த கேண்டில் போய் ஆல்ரெடி டச் பண்ணிடுச்சு. அப்ப இங்க இருக்கிற ஆர்டர்லாம் எடுத்து இந்த கேண்டில் தான் வச்சிருக்கான். கரெக்ட்டா? 1, 2, 3 இங்க எஃப்இஜி இருக்கா? இது எஃப்இஜி, இது ஆர்டர் பிளாக். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்திருந்தா எக்ஸாக்ட்டா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? அங்க இருந்தா ஃபால் ஆயிருக்கு. சரிங்களா? இதுல 2 என்ட்ரி டைப்பும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? டவுட் கிளியர் ஆச்சா? கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. மேபி வந்து இது 15 மினிட்ஸ்ல வந்து இந்த ஜோனுக்கு மேல போயிருக்கலாம். ஆனா க்ளோஸ் வச்சிருக்காது 15 மினிட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா. அங்க இந்த என்ட்ரி டைப் கிடைச்சிருக்கும். ஏன்னா எல்லா லிக்விடிட்டியும் எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்குது இந்த என்ட்ரி டைப். புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. ப்ரோ அதே மாரி என்ட்ரி டைப் 3 இருக்குல்ல ப்ரோ. இது வந்து நம்ம என்ட்ரி டைப் 1 மிஸ் பண்றோம்னா 3 யூஸ் பண்றோம். இப்ப ஆமா. இன்கேஸ் இதே இடத்துல ஐடிஎம் ஸ்வீப் பண்ணா என்ட்ரி டைப் 2 இந்த இடத்துல மேல மேல என்ட்ரி டைப் 1 இருக்குல்ல ப்ரோ. ஒருவேளை இன்கேஸ் இந்த ஐடிஎம் ஸ்வீப் பண்ணா பண்ணிட்டீங்கன்னு என்ட்ரி எடுத்தோம்னா அது என்ட்ரி டைப் 2 ஆயிரும். 2 ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த என்ட்ரி டைப் 2 மிஸ் பண்ணிட்டோம்னா, திரும்ப என்ட்ரி டைப் 3 நம்ம என்ட்ரி டைப் 3 பார்க்கலாம். ஆமா. கன்சிடர் பண்ணலாம். அதே இதுக்கப்புறம் மாரி அதே மாரி இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருந்து அங்கிருந்து ரிவர்ஸ் ஆனா, அது என்ட்ரி டைப் 5. அத மிஸ் பண்ணா இதே மாரி என்ட்ரி டைப் 3 யூஸ் பண்ணலாமா? அதுதான் நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பார்க்கல ப்ரோ. எது வரைக்கும் பண்ணணும், அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, எங்க இருந்து மறுபடியும் பண்ணணுன்ற அந்த லாஜிக்லாம் அந்த டைம் ஃப்ரேம்ல தான் நமக்கு தெரியும்ல. சரி. ஓகே ப்ரோ. ஓகே அத ப்ரோ. நம்ம அதான் பார்த்து ப்ரோ டவுட். என்ட்ரி டைப் 1, 2 ஓகே. அது மிஸ் பண்ணா என்ட்ரி டைப் 3 என்ட்ரி நம்ம டைப் எல்லாமே பயன்படுத்தலாம். இந்த இடத்துல தான் வரணும். இது ஏன் 3ன்னு சொன்னோம், இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லலையே எங்கேயுமே. நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ஒரு பிஓஐலயோ ஸ்வீப்லயோ இந்த என்ட்ரி டைப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணான்னு சொன்னேன் நானு. இதுக்கப்புறம் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போங்கன்னு நான் சொல்லவே இல்லையே எங்கேயுமே. பாத்தீங்களா? சொல்லல ப்ரோ அடிக்கடி நீங்க. இந்த எஃப்இஜி வரைக்கும் டார்கெட் பண்ணுங்க, இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் டார்கெட் பண்ணுங்கன்னு வேற வேற விஷயத்த நான் சொல்லிட்டே இருக்கேன் அடிக்கடி. பாத்தீங்களா? அதுக்கான ஆன்சர் தான் அதுக்குள்ள இருக்கும். ஓகேவா? சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. இது இப்போதைக்கு இந்த 1, 2 மிஸ் ஆச்சுன்னா 3 யூஸ் பண்ணலாம். கிளியர் ஆச்சா? டவுட் கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. இதனாலே நான் நெறைய என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். இப்ப கிளியர் ப்ரோ. சரி. குட்.